வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சாஸ்தா ரியல் எஸ்டேட் ஜெயக்குமார் பேசுகிறேன். இன்றைக்கி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கிற ஸ்ரீ பத்மலதா அவென்யூ லேஅவுட்டோட ப்ராக்ரஸ் தான் பார்க்குறோம். நம்ம இந்த லேஅவுட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2015 காலகட்டங்களில் போட்டிருப்பாங்க. அப்போ வந்து 650 ரூபாய் விற்றுருப்பாங்க. அப்புறம் 2019 ரீஆர்கனைஸ் பண்ணி இந்த லேஅவுட்டு லான்ச் பண்ணாங்க. அப்போ பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டு 1050 ரூபாய் விற்றாங்க. இன்றைக்கி அந்த சைட்டோட ரேட்டு பார்த்திங்கன்னா பர் ஸ்கொயர் ஃபீட்டு 2400 ரூபா. ஆக்சுவலாக மார்க்கெட் ரேட்டு 3500 ரூபா. இதுதான் அந்த லேஅவுட்டு. இது வந்து ஓவர் பிரிட்ஜ் வேலை நடக்குது. ஸோ இதுதான் லேஅவுட்டு என்ட்ரன்ஸு. இந்த ஜிஎஸ் ரோட்லேருந்து கரெக்டாக 200 அடி தூரத்தில் இந்த லேஅவுட் இருக்கும். ஆன் ரோடு அப்ரோச் தான். 14 ஏக்கர் லேஅவுட்டு. இந்த லேஅவுட் வந்து 2019 வந்துட்டு நாங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லும்போது இதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரிய 300 ஏக்கர் ஒரு பெரிய டவுன்ஷிப்புக்கான லேண்ட் இருக்குது. இந்த இடம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்ல அப்ரிசியேஷன் கிடைக்குன்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் வந்து யாருமே வந்துட்டு நம்பலை. பொதுவாக வந்துட்டு இந்த கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா 80% கஸ்டமர் வந்து மிடில் கிளாஸ் ஆளுங்க. அவங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சுயமான சிந்திக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரி ஆளுங்க அவங்க. ஸோ அதில் யாரெல்லாம் வந்துட்டு நாங்கள் சொன்னதை நம்பி வாங்கினாங்களோ இன்றைக்கி அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 100% அப்ரிசியேஷன், 100% இல்லை 200% அப்ரிசியேஷன். ஸோ நாங்கள் சொன்ன மாதிரியே பக்கத்தில் 230 ஏக்கரில் ஷமீரா யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுன்ஷிப்பு வந்து போட்டிருக்காங்க. அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம லேஅவுட் அட்ஜாயிண்டாக போட்டிருப்பாங்க. அதில் 24 ஃபீட் ரோடு மேலே வாங்கினா 2500 ரூபா. ஸோ நம்ம 40 ஃபீட்லேயே வந்துட்டு 2400 ரூபா தான் கொடுக்குறோம். அதே மாதிரி அவங்க 80 ஃபீட் ரோடு மேலே வாங்கினாங்கன்னா 3500 ரூபா. ஸோ இன்றைக்கி நம்ம ஏரியாவில் வந்து இந்த லேண்டு அவங்க பார்த்திங்கன்னா நம்ம லேஅவுட்டுக்கு பேக் சைடு தான் இருக்கும். ஸோ நம்ம லேண்டு தான் ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டியோட அப்ரோச்சில் இருக்கும். ஸோ பேக் சைடில் தான் அவங்க லேண்ட் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம லேண்டோட மார்க்கெட் ரேட்டு 3500 ரூபா. ஸோ இங்கே நிறைய அப்கமிங் ப்ராஜெக்டில் நாங்கள் அப்போ சொல்லியிருந்தோம். அப்போ யாரும் கேட்கல. நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன பார்க்குறது. நிறைய கிளைண்ட் அப்படி பேசியிருப்பாங்க, நீங்கள் என்ன சொல்கிறது, நாங்கள் என்ன பார்க்குறதுன்னு. ஸோ ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கணும், யாராச்சும் ஒருத்தர் நம்பணும். அப்போ தான் அப்ரிசியேஷன் காஸ்ட் கிடைக்கும். இல்லை நான் வந்து கூடுவாஞ்சேரியில் பார்ப்பேன், மறைமலையில் பார்ப்பேன், இந்த காஸ்ட்டு அங்கே கிடைக்குதுனாக்கா கிடைக்கும். பட் ஆனால் அப்ரிசியேஷன் கேரண்டியே கிடையாது, 100% கேரண்டி கிடையாது. தேசிய நெடுஞ்சாலை மேலேயோ மாநில நெடுஞ்சாலை மேலே வாங்கினா மட்டும்தான் அந்த ப்ரைஸ் கிடைக்கும். அது மினிமம் நீங்கள் ஒரு 1500 ரூபாயிலேருந்து 2000 ரூபாய்க்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ரைஸ் கிடைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம லேஅவுட்டில் இன்றைக்கி கெட்டிருக்க ஒவ்வொரு வீடும் வந்து 2 BHK வீடு வந்து 10,000 ரூபா வாடகை. சென்னையில் கூட அந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்தளவு ஒரு நல்ல ஒரு வெள்ளன் குற்ற ரெசிடென்ஷியல் லேண்டாக வந்து இந்த ஸ்ரீ பத்மலதா அவென்யூ டெவலப் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனால் இனியாச்சும் இன்வெஸ்ட் பண்ணாத ஆளுங்க இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 60 லட்ச ரூபா ஆகிடுச்சு ஒரு கிரவுண்டோட வேலை. ஆனால் மார்க்கெட் ரேட்டு பார்த்திங்கன்னா 80 லட்ச ரூபா. நீங்கள் ஆச்சரியம் பார்ப்பீங்க, என்னடா ஜிஎஸ் ரோட்டில் சென்னையிலேருந்து 60 கிலோமீட்டர் அந்த போது இருந்த ப்ரைஸ் ஆனு. அப்படிலாம் கிடையாது, நம்பி தான் ஆகணும். நீங்கள் பாருங்கள். இதுதான் பக்கத்தில் டெவலப் பண்ணி வச்சுக்கிற ஷமீரா யூனிவர்ஸ். பாருங்கள், இந்த லேஅவுட் பாருங்கள். நம்ம லேஅவுட்டோட அப்ரோச் அவங்க எடுத்திருப்பாங்க. இது பார்த்திங்களா, அந்த ரோடு அங்கே ஜாயின் பண்ணிருக்காங்க பார்த்திங்களா. ஸோ இங்கே நம்ம லேஅவுட்டோட விடவும் பெருசாக அங்கே டெவலப்பெல்லாம் பண்ணல. ஸோ அங்கே வந்துட்டு நம்ம காம்பவுண்டு ஒட்டி வாங்கினீங்கன்னா 2500 ரூபா. அந்த முன்னால் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பெரிய ரோடு இருக்கும், அந்த ரோடு மேலே வாங்கினா வந்து 3500 ரூபா. ஓகேவா? ஸோ என்ன தான் இருந்தாலும் நம்ம லேஅவுட்டு தான் ஃபஸ்ட்டில் இருக்கும் ஜிஎஸ் ரோட்டில். இவங்க லேஅவுட்லாம் பேக் சைடில் தான் இருக்கும். ஸோ நம்ம அப்ரிசியேஷன் காஸ்ட்டை வந்து அவங்க வந்து பேஸாக வச்சு அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இனியாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுற ஆளுங்க லேட் பண்ணாதுங்க. அதே மாதிரி அந்த விஜயகாந்த் சாரோட ஆண்டாள் அழகர் இன்ஜினியரிங் காலேஜை வந்துட்டு தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் வாங்கிட்டாங்க. உங்களுக்கு தெரியும், தனலட்சுமி சீனிவாசன் காலேஜ் வந்து ஒரு பெரிய கல்வி குழுமம் பெரம்பலூரில். அவங்க வந்து இது ஒரு யூனிவர்சிட்டியாக வந்துட்டு டெவலப் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ ஒரு பெரிய பிக் டெவலப்மெண்ட் இருக்கிற ஒரே இடம் மாமண்டூர் தான். ஒரு 30 இயர்ஸ் முன்னால் பார்த்திங்கன்னா மாமண்டம்னு ஒரு பெரிய நேம் இருந்துச்சு. அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சு. ஸோ இப்போ பழையபடி வந்து அந்த நேம் க்ரியேட் ஆகுது. நீங்கள் வந்து தாம்பரத்துக்கு அந்த பக்கம் சென்னை 1, தாம்பரம் டு செங்கல்பட்டு சென்னை 2, மாமண்டூர் டு திண்டிவனம் சென்னை 3. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா இந்த ஜோனில் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணணும்.
இதை தாண்டி வந்துட்டு எனக்கு அங்கே அந்த ரேட்டில் கிடைக்குது, இங்கே இந்த ரேட்டில் கிடைக்குதுன்னா கண்டிப்பாக அப்ரிசியேஷன் கேரண்டி கிடையாது. இதுக்கு இந்த பத்மலா அவனிக்கு ஆப்போசிட்டில் இப்போவும் சொல்கிறேன், ஒரு 60 ஏக்கரில் பெரிய டவுன்ஷிப் வருது. அதே மாதிரி புக்கத்துரேட்டு உத்திரமேரூர் ரோடு மேலே 400 ஏக்கரில் ஒரு ப்ரைவேட் சிப்காட்டு ஆரம்பித்து ஒர்க் போயிட்டுருக்குது. அதே மாதிரி படாளத்தில் ஒரு பெரிய டவுன்ஷிப்பு 23 ஏக்கரில் போயிட்டுருக்குது. ஸோ அப்கமிங் ப்ராஜெக்ட் எல்லாமே மாமண்டோ டு திண்டிவனம் பெல்ட்டில் தான் இருக்குது. இனியாச்சும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் உஷாராக வந்து இந்த ஜோனில் இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். இந்த ரேட்டுக்கு எனக்கு கூடுவாஞ்சலில் கிடைக்குது, ஊரப்பா கிடைக்குன்னு சுற்றி கம்பு சுற்றிட்டு இருந்தீங்கன்னா இழக்க போகிறது நீங்கள் தான், எங்களுக்கு எதுவும் கிடையாது. நீங்கள் இல்லைன்னா இன்னொரு கிளைண்ட்டுங்க வருவாங்க. 2.25 கோடி பேர் சென்னையில் இருக்காங்க. அதில் ஒரு 10 பேர் வந்து வாங்குற ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணால் நீங்கள் இந்த ஜோனில் வாங்க. ஓரளவு யாராச்சும் ஒருத்தர் நம்புங்க, எங்ககிட்ட தான் இடம் வாங்கன்னு தேவையில்லை, ஏதாச்சும் ஒருத்தர் நம்புங்க. இப்போ கண் கூட நான் சொல்லியிருக்கேன் அப்ரிசியேஷன் எப்படி வந்திருக்குன்னு. நீங்கள் எங்களோட பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி இந்த லேஅவுட் எப்படி இருக்குன்னு தெரியும். அதில் வந்துட்டு ஒரு நல்ல வெல் அண்ட் குட் ரெசிடென்ஷியல் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ரோட்டில் ஸ்ரீ பத்மலா அவென்யூ, சென்னை அண்ணா நகர் ஈக்குவலண்டான லேஅவுட்டு. நன்றி, வணக்கம். ஏதாவது ப்ராப்பர்ட்டி பையிங் செல்லிங் இன்ட்ரெஸ்ட்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.